எசேக்கியா ராஜாவுக்கு ஏசையா தீர்க்கதரிசியின் மூலமா அவனுடைய காரியத்தை ஒழுங்குபடுத்த சொல்ல, அவன் வீட்டு காரியத்தை, அவனுடைய ஜீவன் முடிய போகிறது, அவனை நான் எடுக்க போகிறேன்னு சொல்லி அந்த தீர்க்கதரிசியின் மூலம் சொல்ல போகும்போது எசேக்கியா ராஜா அப்படியே கட்டிலிருந்து அப்படியே செவுத்தை பார்த்து அப்படியே படுத்து மனக்கசந்து அழுதாராம். ஆண்டவரே, என்னிடத்தில் நீர் சொன்னதெல்லாம் செய்தேனே, எனக்கு மன இறங்க மாட்டீரா அப்படின்னு. கர்த்தர் அவன் விண்ணப்பத்தை, அவன் கண்ணீரை கண்டேன், அவனுடைய வேண்டுதல் கேட்கப்பட்டுட்டது, அவனுக்கு இன்னும் நான் 15 ஆண்டுகள் அவனுடைய ஜீவனை கூட்டி கொடுப்பேன் என்று ஆண்டவர் வெளிப்படுத்தினார். அதே மாதிரி ஒரு ஜீவனையே ஒரு ஆண்டவர் ஒரு மனிதனுக்கு கொடுக்கும்போது நம்ம வாழ்க்கையில் இந்த உலகத்தில் என்னென்ன தேவைக்காக நீங்கள் வேண்டுதல் செய்து கொண்டு இருக்கீங்களோ அதை நினச்சி வேதனைப்பட்டு இன்னும் நடக்கலையே, இந்த காரியம் இன்னும் தாமதப்பட்டு கொண்டு இருக்கிறதே, முடிவு இல்லையே, முடிவுக்காக நான் ஏங்கி கொண்டு இருக்கிறேனே, இந்த காரியத்துக்கு முடிவு இல்லையா, என் கண்ணீருக்கு முடிவு இல்லையா, என் துக்கத்துக்கு முடிவு இல்லையா, என் போராட்டத்துக்கு முடிவு இல்லையா அப்படின்னு நீங்கள் கலங்கி கொண்டு இருக்கீங்க. கர்த்தர் உங்கள் கண்ணீரை துடைக்க போகிறார், உங்கள் துக்கத்தை மாற்ற போகிறார்.